வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மேனுஃபேக்சரிங் டெக்னாலஜியில் மெட்டல் ஃபார்மிங் உடைய ESE கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ப்ரீவியஸாக வந்து இது ஒரு பார்ட் ஆஃப் MCQs வந்து பார்த்துருப்போம். இது வந்து செகண்ட் பார்ட் ஆஃப் ப்ரீவியஸ் இயர் ESE கொஸ்டின்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒயர் டிராயிங் பற்றி கேட்டிருக்காங்க. கொஸ்டின் என்னன்னா, இன் ஒயர் டிராயிங் த எண்ட் ஆஃப் ஸ்டாக் இஸ் மேட் பாயிண்டட் டு மேக் ஃபார் ஈஸியர் என்ட்ரன்ஸ் ஆஃப் தி ஒயர் டு தி டை. இப்போ வந்து நம்ம ஒயரை வந்து ட்ரா பண்ண போகிறோம் கரெக்டாக. அதில் வந்து உங்களுக்கு வந்து பிக்கர் டயமீட்டர் இருக்கும். அதை வந்து நீங்கள் ஒயர் ட்ரா பண்ணி ஸ்மால் டயமீட்டருக்கு தேவையானதுக்கு அந்த டயமீட்டருக்கு வந்து கொண்டு வர போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது அந்த எண்டு வந்து உங்களுக்கு பாயிண்டட் டிப்பாக இருக்கணும். அது இல்லாமல் உங்களுக்கு ஜஸ்ட்டு சாலிடாக பாயிண்டட் இல்லாமல் கொஞ்சம் திக்னஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவீங்க, ஈஸியாக வந்து ட்ரா பண்ண முடியாது. ஸோ ஈஸியர் என்ட்ரன்ஸ்க்காக வந்து நீங்கள் எண்டு வந்து எண்ட் ஆஃப் ஸ்டாக் வந்து பாயிண்டடாக வச்சுருக்கீங்க இந்த ஒயர் டிராயிங்கு. நெக்ஸ்ட் இந்த மேக்ஸிமம் டாப் பற்றி ஒரு கொஸ்டின். மேக்ஸிமம் டாப் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கும்னு சொல்லிட்டு, மேக்ஸிமம் டாப் நமக்கு தெரியும், ரோலிங் ஆப்ரேஷனில் வந்து பார்த்துருப்போம் அந்த ஃபார்முலாஸ் வந்து. ஸோ டாப்னா இனிஷியல் திக்னஸ் மைனஸ் ஃபைனல் திக்னஸ். இதே மேக்ஸிமம் டாப்னா நீங்கள் சிங்கிள் பாஸ்க்கு எவ்வளோ இது மேக்ஸிமம் டாப் வரும், எவ்வளோ மெட்டீரியல் வந்து மேக்ஸிமம் ரெடியூஸ்னோ அதுதான் மேக்ஸிமம் டாப்னு சொல்லுவோம். அதோட ஃபார்முலா வந்து மியூ ஸ்கொயர் இன்டு ஆர், மியூனா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அண்ட் ஆர்னா ரேடியஸ் ஆஃப் ரோல். ஸோ மேக்ஸிமம் டாப் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கோம்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அண்ட் ரேடியஸ் ஆஃப் ரோல். நெக்ஸ்ட் வந்து கோல்டு ஒர்க்கிங் ப்ராசஸ். கோல்டு ஒர்க்கிங் ப்ராசஸில் சூஸ் தி இன்கரெக்ட் ஆன்சர் அந்த மாதிரி கேட்டுருக்காங்க. ஸோ இதில் வந்து அதை சூஸ் தி பெஸ்ட் ஆன்சர்னு சொல்லிட்டு கரெக்ட் ஆன்சர்னு சொல்லிட்டு இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க. ஸோ ரெசிடுவல் ஸ்ட்ரெஸஸ் இருக்குமான்னு பார்த்தா கோல்டு ஒர்க்கிங்கில் வந்து கண்டிப்பாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து கிரெயின் ஸ்ட்ரக்சரில் வந்து இது வந்து ஹார்ட் ஒர்க்கிங்கில் தான் உங்களுக்கு வந்து ரெசிடுவல் ஸ்ட்ரக்சர் வந்து இருக்காது. நெக்ஸ்ட் வந்து கோல்டு ஒர்க்கிங்கில் என்ன ஆகும்னா கிரெயின் வந்து டிஸ்டார்ட் ஆகும். இதே ஹார்ட் ஒர்க்கிங்கில் வந்து கிரெயின் வந்து ரீஃபைன்மெண்ட் நடக்கும். அண்ட் நெக்ஸ்ட் வந்து ஸ்ட்ரென்த் அண்ட் ஹார்ட்னஸ் ஆஃப் மெட்டல் ஆர் இன்க்ரீஸ் தான் ஆகும் கோல்டு ஒர்க்கிங்கில். அண்ட் சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஆல்சோ ஸ்மூத். இது வந்து ஆக்சிடேஷன் நடக்காதனால உங்களுக்கு சர்ஃபேஸ் ஃபினிஷ் ஸ்மூத்தாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டபுள் ஆக்சன் டீப் டிராயிங் வந்து இதில் என்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுவாங்கன்னு பார்த்தோம்னா, சிலிண்ட்ரிக்கல் வெசல் வித் ஃபிளாட் பாட்டம் கேன் பி டீப் டிராயிங். டீப் டிராயிங் ஆர் கப் டிராயிங்னா நமக்கு தெரியும், அந்த வந்து வெசல்ஸ் ஆர் கப்ஸ் வந்து மேக் பண்ணுறது யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ வந்து சிலிண்ட்ரிக்கல் வெசல் வித் ஃபிளாட் பாட்டமாக நமக்கு தேவைப்படுது. ஒரு சிலிண்ட்ரிக்கல் வெசல் இந்த மாதிரி தேவைப்படுது, பாட்டம் வந்து ஃப்ளாட்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சா அவங்க வந்து டபுள் ஆக்சன் டீப் டிராயிங் வந்து தேவைப்படும். வந்து ஹை எனர்ஜி ரேட் ஃபார்மிங் வர சில கான்செப்ட்ஸ் வந்து பார்க்கலாம். இது வந்து எல்லாமே கரெக்டாக ஆன்சர் தான். இது வந்து தப்பு அப்படின்னு சொல்லி கேட்டுருப்பாங்க. எல்லாமே கரெக்ட் தான். என்னன்னு பார்த்தோம்னா, த எவாப்ரேஷன் பிட்வீன் டை அண்ட் பிளாங்க் இஸ் டன் பை வேக்யூம் பம்ப். இப்போ வந்து எக்ஸ்ப்ளோசிவ் ஃபார்மிங்கில் உங்களுக்கு வந்து டை பிளாங்க் ரெண்டுக்கும் இடையில கீழே இருக்கிறது டை மேலே வச்சு பிளாங்க் வச்சுருந்தோம்னா ரெண்டுக்கு இடையில இருக்க அந்த சரௌண்டிங் வந்து நீங்கள் வந்து ஃபுல்லாகவே எவாப்ரேட் பண்ணிப்பீங்க. ஸோ அங்கே வந்து எந்த மீடியமே இருக்காது. ஸோ வேக்யூமாக இருக்கணும். ஸோ அந்த வேக்யூம் நம்ம கிரியேட் பண்ணுறதுக்காக வேக்யூம் ஃபார்ம் யூஸ் பண்ணுவோம் எக்ஸ்ப்ளோசிவ் ஃபார்மிங்கில். நெக்ஸ்ட் வந்து ப்ரெஷர் வேவ்ஸ் ப்ரொடியூஸ். எக்ஸ்ப்ளோசிவ்னா ஒரு இதை வச்சு வெடிக்க வைக்கிறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு அந்த பிளாங்க் வந்து டைக்குள்ளே போய் கரெக்டாக இன்சர்ட் ஆகிட்டு ரெக்வயர்ட் ஷேப்புக்கு வந்து மேனுஃபேக்சர் ஆகுது கரெக்டாக. ஸோ இதில் வந்து ப்ரெஷர் வேவ்ஸ் வந்து ப்ரொடியூஸ் வந்து the pressure waves produced in the water in explosive forming deforms the blank to the die shape. இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ல வர அந்த ப்ரெஷர் வேவ்ஸ் வந்து ஏதாவது ஒன்று கேரி பண்ணி போகணும்னா அதுக்கு வந்து வாட்டர் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அந்த வாட்டரில் வர ப்ரெஷர் வேவ்ஸ் வந்து டிஃபார்ம்ஸ் தி பிளாங்க் இன்டு தி டை ஷேப். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து உங்களுக்கு வந்து டை வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா, இப்போ டை வந்து பிளேஸ் பண்ணிட்டோம், இங்கே உள்ள வந்து ஒரு கேவிட்டி இருக்குது. ஸோ மேலே வந்து பிளாங்க் வச்சுட்டோம். நீங்கள் வந்து ப்ரெஷர் வேவ்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் வந்து எக்ஸ்ப்ளோசிவ் மூலமாக ப்ரெஷர் வேவ்ஸ் வந்து இது பண்ணுறீங்க. அப்போ வந்து இந்த பிளாங்க் என்ன ஆகும், இந்த டைக்குள்ளே என்ன ஷேப் இருக்கோ அதுக்குள்ளே வந்து இது வந்து இன்சர்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அதுதான் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து எலக்ட்ரோ ஹைட்ராலிக் ஃபார்மிங் மேக்ஸ் யூஸ் ஆஃப். ஸோ எலக்ட்ரோ ஹைட்ராலிக் ஃபார்மிங்கில் என்ன இது எப்படி இது வந்து ப்ரெஷர் கிரியேட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, இதில் வந்து ப்ரெஷர் வேவ்ஸ் கிரியேட் பண்ணுறாங்க. இதில் வந்து எப்படி இது பண்ணுறாங்கன்னா, எலக்ட்ரோ ஹைட்ராலிக் ஃபார்மிங் மேக்ஸ் யூஸ் ஆஃப் டிஸ்சார்ஜ் ஆஃப் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. அதில் வந்து ப்ரெஷர் எனர்ஜி யூஸ் பண்ணுறாங்க. இதில் வந்து எலக்ட்ரோ ஹைட்ராலிக் ஃபார்மிங்கில் எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வந்து யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் இன் அது எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கெப்பாசிட்டி பேங்க். அதாவது கெப்பாசிட்டிலேருந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜி ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அது வந்து எனர்ஜி எடுத்து நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியாக சப்ளை பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து இன் பெட்ரோபோர்ட்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா, பிஸ்டன் இஸ் மூவ் பை கம்பஷன் ஆஃப் ஃபியூயல் மூவிங் அட் தி ரேட் ஆஃப் 150 to 200 மீட்டர்/செகண்ட். பெட்ரோபோர்ட்ஸுங்கிற பேர்லேயே ஞாபகம் வச்சுக்கணும், பெட்ரோல் யூஸ் பண்ணி இது பண்ணுறது. ஸோ பெட்ரோல் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கம்பஷன் கிரியேட் பண்ணி விடுவீங்க. அப்போ பிஸ்டன் வந்து ஒரு பொசிஷன்லேருந்து இன்னொரு இடத்துக்கு போய் அந்த பிளாங்க் வந்து இருக்கும். ஸோ பிளாங்க் வந்து உங்களோட அந்த கேவிட்டியில் போய் அந்த டை கேவிட்டியில் போய்
இன்சர்ட் ஆகிட்டு ரெக்வயர்ட் ஷேப்புக்கு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ இதான் பெட்ரோ ஃபோர்ஸு. ஸோ பெட்ரோ ஃபோர்ஸில் என்ன பண்ணுறாங்க, piston is moved by combustion of fuel moving at the rate of என்ன ரேட்டில் மூவ் ஆகுதுன்னா 150 to 200 மீட்டர் per second அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து மேக்ஸிமம் ரெடியூக்ஷன் இன் ஒயர் ட்ராக் வந்து எவ்வளோ வரும்னு கேட்குறாங்க. ஃபார் ஐடியல் கண்டிஷன் இன் பர்ஃபெக்ட்லி அல்பிளைஸ்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் சொல்கிறாங்க. பர்ஃபெக்ட்லி பிளாஸ்டிக்னா நமக்கு தெரியும், அது வந்து டிஃபார்மேஷன் நமக்கு குறிக்குதுன்னு. ஃபார் ஐடியல் கண்டிஷன் வந்து நம்ம பார்த்தோம்னா ஆக்சுவல் ரிடக்ஷன் வந்து ஒரு பாஸ்டில் எவ்வளோ நடக்குதுன்னா ஒயர் ட்ராக்கில் ஒயர் ட்ராக் வந்து நீங்கள் ஒரு டை வழியாக நீங்கள் வந்து அந்த ஒயரை வந்து வெளியே எடுப்பீங்க. ஸோ அப்போ அந்த ஒரு பாஸ்டில் வந்து ரிடக்ஷன் எவ்வளோ அச்சீவ் ஆகுதுன்னா 63% அச்சீவ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இது வந்து ஐடியல் கண்டிஷன். நெக்ஸ்ட் வந்து ரோல் செப்பரேட்டிங் ஃபோர்ஸ் வந்து மினிமம் ஆகிறதுக்கு என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க. ரோல் செப்பரேட்டிங் ஃபோர்ஸ்னால் என்னன்னா, இப்போ வந்து நம்ம ரோலர்ஸ் ஒரு மெட்டீரியலோட திக்னஸ் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு 2 சைட் ரோலர்ஸ் வச்சு ரோலிங் ப்ராசஸ் மூலமாக ரெடியூஸ் பண்ணுறோம்னா அதில் வந்து உங்களுக்கு தெரியும் ஒரு சிங்கிள் பாஸ்ட்டில் உங்களுக்கு எவ்வளோ ரெடியூஸ் ஆகுது தான் மேக்ஸிமம் டாட்டு ஃபார்மில் வந்து மியூ ஸ்கொயராக. இப்போ வந்து அந்த ரோல் செப்பரேட்டிங் ஃபோர்ஸ் என்னன்னா, இப்போ 2 ரோலர் மேலே கீழே இருக்கும் மெட்டீரியல் கிடைக்கல. ஸோ மெட்டீரியல் இதுதான் எடுத்துகிறோம்னா மேலே ஒரு ரோலர் கீழே ஒரு ரோலர் வச்சுப்போம். ரோல் செப்பரேட்டிங் ஃபோர்ஸ் என்னன்னா, இந்த 2 ரோல் எப்போ செப்பரேட் ஆகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ அந்த செப்பரேட்டிங் ஃபோர்ஸ் அதை தான் ரோல் செப்பரேட்டிங் ஃபோர்ஸ் சொல்லுவாங்க. ஸோ அது எப்போ மினிமமாக இருக்கும், அது எப்படி ரெடியூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த டெல் மேக்ஸ் மேக்ஸிமம் டாட் ஈக்குவல் டு மியூ ஸ்கொயர் ஆகும் நம்ம ஃபார்முலா தெரியும். ஸோ இது வந்து உங்களுக்கு அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து ரோல் செப்பரேட்டிங் ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ இது கம்மியாச்சுன்னா உங்களுக்கு வந்து கம்மியாகும். ஸோ பார்த்தோம்னா இப்போ வந்து அது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இவ்வளோ இது வந்து உங்களுக்கு வந்து குறைக்குது அப்படிங்கிறது தான் இதுக்கு வந்து பேர். ஸோ அது வந்து உங்களுக்கு வந்து மியூ வந்து இது கம்மியாக இருந்துச்சுன்னா இது வந்து கம்மியாக இருக்கும்னு நம்ம இப்போ சொல்லியிருக்கோம். கரெக்டாக வந்து ரோல் செப்பரேட்டிங் எப்போ நடக்கும்னா இது வந்து மேக்ஸிமம் தான் நடக்கும். ஆனால் இப்போ நம்ம ரோல் செப்பரேட்டிங் வந்து நடக்கூடாது, ஏன்னா அது கெட்ட விஷயம். அது செப்பரேட் ஆகிட்டா நமக்கு வந்து திக்னஸ் வந்து ரெடியூஸ் ஆகாது, ரோல்ஸ் வந்து பிரிஞ்சு போயிடும். ஸோ டிக்ரீஸ் ஆகிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா டெல் மேக்ஸ் குறைக்கணும். டெல் மேக்ஸ் குறைக்கணும்னா மியூ கோவிஸ்டா ஃபிரிக்ஷன் குறைக்கணும், ரோல் ரேடியஸ் ஆரம் குறைக்கணும். இது மட்டும் இல்லாமல் ஹை டெம்பரேச்சரில் வந்து நீங்கள் வந்து ஒர்க் பீஸ் வச்சுருக்கணும். அண்ட் ஃப்ரண்ட் அண்ட் பேக் டென்ஷன் வந்து இருக்கணும். அந்த ரோல்ஸில் வந்து அந்த சீரை தான் குறிக்குது ஃப்ரண்ட் அண்ட் பேக் டென்ஷன். நெக்ஸ்ட் வந்து லூப்ரிகன்ட் பற்றி பேசுகிறாங்க. லூப்ரிகன்ட் மோஸ்ட் சூட்டபிள் ஃபார் மைல்ட் ஸ்டீல் ஒயர். இப்போ வந்து ஒயர் ட்ராயிங் வந்து மைல்ட் ஸ்டீல் ஒயர் வந்து நம்ம இது பண்ணுறாங்க, ரோலிங் ஒயர் ட்ராயிங் மூலமாக மேனுஃபேக்சர் பண்ணுறாங்கன்னா அந்த ஒயர்ஸ்க்கு வந்து லூப்ரிகான் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். ஸோ என்ன இது வந்து மோஸ்ட் சூட்டபிள்னு கேட்குறாங்க. எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம்னா மைல்ட் ஸ்டீலில் ஃபஸ்ட்டு 3 லெட்டர் எம்ஏஎல் இருக்குல்ல, அது அப்படியே திருப்பி போட்டிங்கன்னா எல்ஐஎம்னு வரும். ஸோ லைம் வாட்டர் தான் மோஸ்ட் சூட்டபிள் லூப்ரிகன்ட் ஃபார் மைல்ட் ஸ்டீல் ஒயர்ஸ் சொல்கிறாங்க இந்த ஒயர் ட்ராயிங் ப்ராசஸ். அது மட்டும் இல்லாமல் ஃபார் பிரைட் ஷைனிங் சர்ஃபேஸ் ஆஃப் ஒயர் வந்து ஒயர் ட்ராயிங்கில் வந்து உங்களுக்கு அந்த ஒயரோட சர்ஃபேஸ் வந்து பிரைட் ஷைனிங்காக இருக்குமா அப்படின்னா லூப்ரிகன்ட் வந்து எப்படி இருக்கும்னா தின் ஃப்ளூயிடாக வந்து நீங்கள் லூப்ரிகன்ட் வந்து யூஸ் பண்ணணும். இது திக்காக யூஸ் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா அந்த வந்து ஃபோர்ஸ் வந்து அதிகமாக தேவைப்படும். அது திக்காச்சுன்னா அதை நீங்கள் இழுக்கிறதுக்கே அதிகமான ஃபோர்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ தின் லூப்ரிகன்ட் வந்து நீங்கள் யூஸ் பண்ணணும். லூப்ரிகன்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணணும், அப்போ தான் வந்து உங்களுக்கு ஷைனிங் வரும். அது முதல் விஷயம். செகண்ட் வந்து அது திக்கா அப்படிங்கிற கேள்வி. ஸோ தின்னாக யூஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து இது ட்ரா பண்ணி எடுக்க முடியும், ஃபோர்ஸும் கம்மியாக தான். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம செகண்ட் பார்ட் ஆஃப் எம்சிக்யூஸ் நம்ம ப்ரீவியஸ் இயர் இஎஸ்சி கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு கன்சல்ட் பண்ணுங்கள், டவுட்ஸ் எதாவது இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ வரைக்கும் ஸ்டே கனெக்டட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங்.